அன்புமணி அவர்கள் அதிமுகவோட கூட்டணின்னு சொல்லி அறிவிச்சிட்டாரு. அவருக்கு என்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு அரசியல்ல? ஒன்னு ஏடிஎம்கே, இன்னொன்னு டிவிகே. இப்ப டிவிகேல அவங்களுக்கு என்ன சங்கடம் இருக்கும்னா, குடும்ப அரசியல் பத்தி எல்லாம் பேசுறாங்க. அப்ப ராமதாஸ் அன்புமணியை பக்கத்துல வச்சுக்கின்னு குடும்ப அரசியல் பேச முடியுமா? இந்த பாமகவை பொழந்ததுல பாஜகவுக்கு ஒரு ஹிடன் ஹேண்ட் இருக்குன்றது ராமதாஸுடைய கருத்து. ஏன்னா பாஜகவுடைய ஆதரவு இல்லாம அன்புமணி இப்படி ஆடல. வட தமிழகத்துல ஆல்ரெடி டிவிகே ஸ்ட்ராங்கா இருக்கு. திருமாவளவன் கட்சியை விழுங்கிட்டு இருக்குது. அதனாலதான் திருமாவளவனுக்கு இருக்கிற ஆத்திரம், கோபம் விஜய் மேல வேற ஒண்ணும் கிடையாது. டிஎம்கேக்கு என்னன்னா, காங்கிரஸுக்கு ஒரு சில சீட்டுகள் அதிகமாக கொடுக்கறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, கூட்டணி மந்திரி சபை, அந்த கோரிக்கையை அது ஏற்றுக்கொள்வது சாத்தியம் இல்லை. காங்கிரசினுடைய கோர் ஓட் பேங்க், செக்குலர் ஓட்ஸ், மதச்சார்பின்மை அடையாளமே காங்கிரஸால தான் உங்களுக்கு கிடைக்குது. அப்போ அந்த காங்கிரஸ் விட்டு வெளியே போச்சுன்னா 20% மைனாரிட்டி ஓட்டு கேள்விக்குறியாயிடும். அன்புமணி அவர்கள் அதிமுகவோட கூட்டணின்னு சொல்லி அறிவிச்சிட்டாரு. முதல்ல இந்த இணைப்பை எப்படி பாக்குறீங்க? இந்த அலைன்ஸ் ஃபார்ம் எப்படி பாக்குறீங்க? இது எதிர்பார்க்கப்பட்டது தானுங்க. அன்புமணி ராமதாஸ் பாமக ராமதாஸோட இணைவதற்கான வாய்ப்பு கொஞ்சம் கூட இல்லை அப்படின்ற ஆயிடுச்சு. பாஜக நினைத்தால் அதை ஒன்று சேர்க்க முடியும் அப்படின்ற மாதிரி சில பேர் எதிர்பார்த்தாங்க. ஆனா பட் அதுவும் நடக்கலன்னு தான் நினைக்கிறேன் இதுவரையில். ஸோ அன்புமணி அவருடைய பிரச்சாரங்கள், அவருடைய கூட்டங்கள் எல்லாத்துலேயுமே ஸ்ட்ரிஞ்சன்ட் ஆன்டி டிஎம்கே ஸ்டாண்ட் எடுக்கிறாரு. திமுக கரப்ட் கவர்மெண்ட்டு, ஆட்சியிலேருந்து இதை அகற்றணும் அப்படின்னு தெளிவாக அவர் பேசுறாரு. அப்படி பேசும்போது அவருக்கு என்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு அரசியல்ல? ஒன்று ஏடிஎம்கே, இன்னொன்று டிவிகே. இப்போ டிவிகேல அவங்களுக்கு என்ன சங்கடம் இருக்கும்னா, குடும்ப அரசியல் பத்தி எல்லாம் பேசுறாங்க, உதயநிதியை பேசுறாங்க, மற்றதெல்லாம் பேசுறாங்க. அப்ப ராமதாஸ் அன்புமணியை பக்கத்துல வச்சுக்கின்னு குடும்ப அரசியல் பேச முடியுமா? ரெண்டாவது, ஊழல் அரசு, ஊழல் ஆட்சி அகற்றணும்ன்றாங்க. அன்புமணி மேல ஏகப்பட்ட ஊழல் இருக்கு. அவரு ஹெல்த் மினிஸ்டரா சென்ட்ரல்ல இருக்கும்போது இந்த மெடிக்கல் காலேஜ் எல்லாம் அனுமதிச்சதுல அவர் மேல ஏகப்பட்ட வழக்குகள் பதிவாகி சிபிஐ அதெல்லாம் அப்படியே கிடப்புல போட்டு வச்சிருக்காங்க. அது எப்ப தேவையோ அப்போ பிஜேபி எடுக்கும், யூஸ் பண்றதுக்காக அதெல்லாம் வச்சிருக்காங்க கோல்டு ஸ்டோரேஜ்ல. அது இவருக்கும் தெரியும். அதனால இஸ் மோர் தென் ஹாப்பி. அன்புமணிக்கு ரொம்ப சந்தோஷம். திமுகவையும் எதிர்க்கணும், ஊழல் வழக்குகள் அதுல இருந்து தப்பிக்கணும். ஒருவேளை ராஜ்யசபா ஏதாவது சீட்டு கிடைச்சா மத்திய அமைச்சர் ஆகிற வாய்ப்பு 29 வரைக்கும், இன்னைக்கு இன்னும் 4 வருஷம் இருக்குல்ல. மனைவியோ தன்னையோ மத்திய அமைச்சர் ஆக்குவாங்க பிஜேபி அலைன்ஸ்ல போனா. அப்ப அவருக்கு அதை விட்ட வேற வழி என்ன இருக்குங்க? ஒரே ஆப்ஷன் டிவிகே இருக்கு. பட் டிவிகேக்கு அவர் ஆப்ஷன் கிடையாது. அதனால அவர் அதிமுகவோட போய் சேருவார் என்பது எதிர்பார்க்கப்பட்ட ஒன்றுதான். அது நடந்திருக்கு, அவ்வளவுதான். அது நடந்திருக்கு சார். அடுத்தபடியா அவரோட அப்பா ராமதாஸ் அவர்கள் அவரோட கூட்டணி நிலைப்பாட 2 நாள்ல அறிவிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. எல்லாருமே சொல்ற கணக்குப்படி விஜய் அவர்கள்ட்ட தான் வரப்போறதா ஒரு தகவல் போயிட்டு இருக்கு. இதை எப்படி பாக்குறீங்க? அதாவது என்னை பொறுத்தவரையில விஜய் கிட்ட சேர்றதுன்றது 50-50 சான்ஸா தான் பாக்குறேன். திமுக தான் அட்வான்ஸா நெகோசியேஷன்லாம் ஆரம்பிச்சு பண்ணிட்டு இருக்காங்க ராமதாஸோட. நீங்க பாத்தீங்கன்னா அவருடைய சமீப காலத்து பேச்சுக்கள், அவருடைய நடவடிக்கைகள்லாம் திமுகவுக்கு அவர் போவதற்கான வாய்ப்புகள் கூடுதலா இருக்கிறதா தான் நான் நினைக்கிறேன். ஏன்னு சொன்னா ஒரே ஒரு சிக்கல் தான், அதையும் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். திருமாவளவனுக்கு பாமக இருக்கும் மணியில இருப்பதுல ஒரு சிக்கல் இருக்குது. ஒரு உரையில் 2 கத்திகள் இருக்க முடியாதுன்ற மாதிரி வட தமிழகத்துல தலித்துகளுக்கும் வன்னியர்களுக்கு இடையே தான் பகை இருக்கு, சமூக பதட்டம் இருக்கு. அதனால அது அந்த ஒரு தான் பிரச்சனை. மற்றபடி வேறு எந்த பிரச்சனையும் இல்லை.
திமுக கிட்ட அவர் போறதால. இப்ப தாவேக்கால வந்து இப்போ பெரியார், இடஒதுக்கீடு இது மாதிரி கொள்கைகள்ல வந்து சமூக நீதி கொள்கைகள்ல அவங்களே சொல்றாங்க, அடிக்கடி விஜய் சொல்றாரு, சோசியல் ஜஸ்டிஸ் ஐடியாலஜிஸ் தான் எங்க கட்சியினுடைய அடித்தளம்னு சொல்றாரு. அப்போ ராமதாஸ் பாமகவை சேர்த்துக்கிறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்களுக்கு. அன்புமணியை சேர்த்துக்கிறதுல பிரச்சனை இருக்குதுன்னு நான் சொன்னேன். ஆனா ராமதாஸை சேர்த்துக்கிறதுல பிரச்சனை இல்லை. ஏன்னா ஒரு ட்ராக் ரெக்கார்டு இருக்கு. சமூக நீதிக்காக தொடர்ந்து ஒரு 20 வருஷம் குரல் கொடுத்தவர். வன்னியர்கள் சமூகத்துக்கு 10.5க்காக போராடினவர். அவர் தன்னுடைய கூட்டணியை பயன்படுத்தி எடப்பாடியை வந்து அதை உத்தரவு போட வச்சவர். அப்போ அதனால வந்து வட தமிழகத்துல ஆல்ரெடி டிவிகே வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு. திருமாவளவன் கட்சியை விழுங்கிட்டு இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆமா, விழுங்கிட்டு இருக்குது. அதனாலதான் திருமாவளவனுக்கு இருக்கிற ஆத்திரம், கோபம் விஜய் மேல வேற ஒண்ணும் கிடையாது. தன்னுடைய கட்சியின் அணிகள் எல்லாம் தலித் மக்களை எல்லாம் அவரை எடுத்துன்னு போறாரு. வெள்ளம் அடிச்சுட்டு போற மாதிரி அடிச்சுன்னு போறாங்க. ஸோ இன்னைக்கு வந்து அவர் ஸ்ட்ராங்கா இருக்காரு. திருமாவளவன் வரமாட்டாரு பல்வேறு காரணங்களுக்காக திமுக விட்டு. ஆனா அவருடைய அணிகள் வந்துட்டு இருக்காங்க சாரியா. அவரோட அணியில இருந்து கட்சியின் உறுப்பினர்கள்லாம் வந்து அதான் கட்சி உறுப்பினர் ஆதரவாளர்கள்லாம் வந்துட்டு இருக்கு. கரூர்ல இறந்த 41 பேர்ல 15 பேர் வந்து தலித்துகள். தெரியுமா உங்களுக்கு? இது 41 பேர் அந்த இதுல சம்பவத்துல 15 பேர் தலித்துகள். தட் மீன்ஸ் மோர் தேன் 1/3 கண்டிப்பா தலித் பேஸ். அப்போ வன்னியர்கள் கிட்டையும் இவருக்கு நல்ல பேஸ் இருக்கு. ஆல் செட் அண்ட் டன் ராமதாஸ் வந்து அவர் பையனும் அந்த வன்னிய சமூக வாக்குகளை பிரிச்சா கூட ஒரு 2-3% இவருக்கு இருக்கும்ல ராமதாஸுக்கு. அவர் தானே விதை போட்டவர் அந்த மாவட்டங்கள்ல, வட மாவட்டங்கள்ல. அதனால அவருக்கு வந்து வின் சிச்சுவேஷன் தான் தாவேக்காவுக்கு ராமதாஸை சேர்த்துக்கணும். ஆனா ராமதாஸ் அங்க போவாரா அப்படின்னு என்னால உறுதியா சொல்ல முடியாது. ஏன்னா ராமதாஸுக்கு வந்து திமுக கூட்டணியில போறது ஒரு இது இருக்கா மாதிரி எனக்கு ஒரு சாய்வு இருக்கிற மாதிரி ஐ ஃபீல். இட் மே நாட் கரெக்ட் ஆர் ராங்கா கூட இருக்கலாம் அது. ஆனா என்னுடைய பாயிண்ட் என்னன்னா 50-50 தான் நான் கொடுப்பேன். இப்போ இன்னைக்கு டேட்ல ராமதாஸுக்கு வந்து ஒண்ணு தாவேக்காக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தாவேக்கா அதை ஏத்துக்கிற சூழலும் இருக்கு. திமுகவும் ரொம்ப வழிமேல் விழி வச்சு காத்துட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு இப்ப என்ன சிக்கல்னா காங்கிரஸ் என்ன ஆகும், காங்கிரஸ் உடைய நிலைப்பாடு வந்து ரொம்ப ரொம்ப சஸ்பென்ஸ் த்ரில்லரா போயிட்டு இருக்குது. என்ன ஆக போகுது? இப்ப ராகுல் காந்தி வேற ஜனவரி 18ஆம் தேதி தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர்கள் எல்லாம் வாங்கப்பா இங்க பஞ்சாயத்தை முடிக்கலாம்னு சொல்லி கூப்பிட்டு இருக்காராம். 2 நாள் கூட்டம் டெல்லியில. இப்ப செல்வ பெருந்தகை எல்லாருமே போவாங்கல்ல. அப்ப அதுல வந்து காங்கிரஸ் வந்து இந்த பக்கமா அந்த பக்கமானு கண்டிப்பா உறுதியாயிடும். 2 பாயிண்ட் அங்க டிஸ்கஷன் பண்ண போறாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஒண்ணு என்னன்னா திமுக கூட்டணி தான் நல்லது, தொடர்ந்து லாங் ஸ்டாண்டிங்கா நம்ம இருக்கிறோம், நம்பகமான கூட்டாளி, அதெல்லாம் ஓகே. ஆனா 2 விஷயம் ஒத்துக்குனா அதுல தொடரலாம். ஒண்ணு என்னன்னா 25 போன சட்டமன்ற தேர்தலில் கொடுத்ததை ஒத்துக்க முடியாது. குறைந்தது 38-39 ஒரு நாடாளுமன்றத்துக்காவது ஒரு சட்டமன்ற தொகுதி வேணும். தமிழ்நாட்டில் இருக்கிற 39 நாடாளுமன்ற தொகுதிகளிலும் குறைந்தது ஒரு சட்டமன்ற தொகுதியாவது வேணும். அப்பதான் ஒரு மாநிலம் தழுவிய அளவுக்கு நம்ம பிரசன்ஸ் இருக்க முடியும். இது அதாவது 25 ஏத்துக்க முடியாது, 40க்கு கீழே ஒரு காம்ப்ரமைஸுக்கு தயாரா இருப்பாங்க. அடுத்தது ஆட்சியில் பங்கு என்பதை விட்டு கொடுக்கவே முடியாது இனிமேல். ஏன்னா 67 இழந்த ஆட்சி 50-58 வருஷமா காங்கிரஸ்காரங்க எந்த நம்பிக்கையில காங்கிரஸ்க்காக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. 2வது காங்கிரஸ் சில விஷயங்களை நிறைவேற்றணும்னா கூட உங்களுக்கு அமைச்சரவையில அதிகாரத்துல பங்கு இல்லாம என்ன பண்ண போறீங்க? அதனால இந்த 2 விஷயம் கண்டிப்பாக கண்டிஷன் சப்ளை. வித்தவுட் எனி கண்டிஷன் அன்கண்டிஷனல் அலையன்ஸ் எல்லாம் இனி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை காங்கிரஸை பொறுத்தவரையில. இது இந்த 18-19 முடிவு பண்ணிடலாம். இல்லைன்னா பை த எண்ட் ஆஃப் ஜான்வரி இட் வில் பி டிசைடட். ஸோ
டிஎம்கேக்கு என்னன்னா காங்கிரஸுக்கு ஒரு சில சீட்டுகள் அதிகமாக கொடுக்கறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க அப்பா 117 கொடுத்துருக்கிறாரு. ஏன் ரீசெண்ட்ல 41 கொடுத்துருக்காங்க. அதனால அவங்க கேட்குற அந்த நாடாளுமன்ற தொகுதி 39 சட்டமன்ற தொகுதி கொடுக்கறதுல கூட திமுகவுக்கு பெரிய பிரச்சனை இருக்காது. ஆனால் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, கூட்டணி மந்திரி சபை, அந்த கோரிக்கையை அது ஏற்றுக்கொள்வது சாத்தியம் இல்லை. ஒருவேளை சாத்தியம் இல்லாததுனால தான் அந்த கோரிக்கை வைக்கிறாங்களா காங்கிரஸ்ல எனக்கு தெரியாது. சோ இப்ப காங்கிரஸ் எங்கள் கூட்டணி வலுவாக இருக்கிறது, எங்கள் கூட்டணி பலமாக இருக்கிறது, இன்னும் பல புதியவர்கள் சேருவார்கள்னு அப்படி சவடால் அடிச்சிட்டு இருந்தாங்க இல்லையா திமுக தலைவர்கள்லாம், முதல்வர் உள்பட. ஆனா இன்னைக்கு அந்த கூட்டணி தான் கலகலத்து போய் இருக்குது. ஒவ்வொரு கட்சியும் எங்களுக்கு கூடுதல் இடங்கள் வேணும்னு கேட்கறது மட்டும் இல்லாம இப்ப காங்கிரஸ் கட்சி இருக்குமா, அதுவே சந்தேகமா தான். இப்ப காங்கிரஸ் போதுன்னா ஏதோ ஒரு கட்சி வெளியே போச்சு இன்னொரு கட்சியை உள்ள இழுத்து விட்டோன்றது இல்ல. காங்கிரசினுடைய கோர் ஓட் பேங்க் செக்குலர் ஓட்ஸ், மதச்சார்பின்மை அடையாளமே காங்கிரஸால தான் உங்களுக்கு கிடைக்குது. அப்போ அந்த காங்கிரஸ் விட்டு வெளியே போச்சுன்னா 20% மைனாரிட்டி ஓட்டு கேள்விக்குறியாயிடும். கிறிஸ்டியன்ஸ், முஸ்லிம்ஸ், செக்குலரிஸ்ட் யாருக்கு ஓட்டு போட போறாங்க? ஏன்னா பிஜேபியோடு திமுகவுக்கு கடந்த காலங்களில் உறவு இருந்திருக்குது, நிகழ்காலத்திலும் மறைமுக உறவு இருக்கிறது, எதிர்காலத்திலும் உறவு இருக்காதுன்னு யாரும் சொல்ல முடியாது. அப்போ காங்கிரஸ் இஸ் த ஒன்லி பார்ட்டி which don't have any sort of alliance with BJP so far. அதனால சிறுபான்மை மக்கள் நம்புவது காங்கிரஸை தான், அதிமுகவையோ திமுகவையோ எல்லாம் கிடையாதுங்க. அப்ப காங்கிரஸ் எந்த பக்கம் நகர்கிறதோ நேச்சுரலி அந்த பக்கம் அந்த ஓட்டு போவோம். சோ காங்கிரஸ் உடைய 5-7% வச்சீங்களேன் ஆவரேஜா, அதனுடைய ஓட்டு போறதை விட பெரிய பாதிப்பு எங்க வரும்னா இந்த மைனாரிட்டி ஓட் பேங்க் ஷிஃப்ட் ஆகுது இல்ல. 10% ஷிஃப்ட் ஆனா கூட இது ஒரு 10, இவங்களது ஒரு கோர் பேங்க் ஒரு 7%, ஒரு 17% ஓட்டு அந்த பக்கம் போச்சுன்னா யூ ஆர் ஃபினிஷ்டு டிஎம்கே. ஸோ அதனால டிஎம்கேக்கு இதெல்லாம் தெரியும். அப்பவே அவங்க டிஎம்டிகே பிரேமலதாவை இழுத்து போடணும், அதே ராமதாஸ் இழுத்து போடணும்னு ஆர்வமா இருக்காங்க, புதுசா ஆளுங்களை சேர்க்கணும்னு சொல்லிட்டு. ஸோ ராமதாஸ் திமுகவில் போறதுலயும் சான்சஸ் ஆர் தேர். ஓகே சார், இப்போ அவர் என்ன முடிவு எடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? விஜய் அவர்கள்ட்ட வந்தா நல்லா இருக்குமா, டிஎம்கே கிட்ட போனா நல்லா இருக்குமா? டிஎம்கேன்றது ஒரு கரப்ட் பார்ட்டிங்க. எல்லாம் இப்பதான் கவர்னர் கிட்ட போய் எடப்பாடி பழனிசாமி 4 லட்சம் கோடின்னு கொடுத்துட்டு வந்திருக்காரு. இவங்கெல்லாம் அவர் ஆட்சியில போய் 3 லட்சம் கோடின்னு கொடுத்தாங்க. ஆக 2 பேருமே மியூச்சுவலா சொல்லிக்கிறது என்னன்னா நாங்க 2 பேரும் பல லட்சம் கோடி கொள்ளை அடிச்சு ஆட்சி நடத்தி இருக்கிறோம்னு. இதுதான் திராவிட மாடல் ஆட்சி. திமுக அதிமுகவை ஊழல் கட்சினும், அதிமுக திமுகவை ஊழல் கட்சினாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு கட்சி. ரெண்டாவது, இந்த பாமகவை பொழந்ததுல பாஜகவுக்கு ஒரு ஹிடன் ஹேண்ட் இருக்குன்றது ராமதாஸுடைய கருத்து, எண்ணம். ஏன்னா பாஜகவுடைய ஆதரவு இல்லாம அன்புமணி இப்படி ஆடலை. யூ அண்டர்ஸ்டாண்ட் மை பாயிண்ட். ஸோ அதனால அவருக்கு அதிமுகவுக்கு போய் அவர் சேர்ந்துட்டார் பையன், அதனால அங்க போற வாய்ப்பே இல்லை. திமுகவுக்கு போனா ஒன்றும் பெருசா அவருக்கு கிடைக்காது, அவர் நினைக்கிற அளவுக்கு சீட்டும் கிடைக்காது, தொகுதியும் அவர் விரும்புகிற தொகுதியும் கிடைக்காது, எண்ணிக்கையும் கிடைக்காது, விரும்புகிற தொகுதியும் ஏதோ கம்பல்சன்ல போய் கடைசி நேரத்தில் பஸ்ஸை ஃபுட்போர்ட் அடிக்கிற மாதிரி ஆயிடும். அதனால அவருக்கு உரிய மரியாதை அங்கீகாரம் விஜயால தான் கொடுக்கப்படும். ஏன்னா அது அவருடைய ஐடியாலஜி, சமூக நீதி, அவருடைய பாஸ்ட் சர்வீஸ். என்னதான் சொன்னாலும் ராமதாஸ் மேல 1000 விமர்சனம் எனக்கு இருக்கு. ஆனாலும் ராமதாஸ் வன்னிய மக்களுக்காக, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக கன்சிஸ்டண்டா பல போராட்டங்கள் நடத்தி இருக்காரு. அதனால அதை நம்ம மறுக்க முடியாது. சமூக நீதிக்கு அவர் ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காரு. அதனால அவர் அந்த மரியாதையை அவருக்கு எப்போதும் எல்லா கட்சியும் கொடுக்கும். அவர் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு லீடர். அதனால அவரை மரியாதை இடத்துல வைக்கிறது
நிச்சயமா விஜயா தான் இருக்கும். ஸோ விஜய் கிட்ட அவர் போறதால அவர் விரும்புகிற தொகுதிகளையும் கிடைக்கலாம், எண்ணிக்கையும் கிடைக்கும், உரிய மரியாதை அங்கீகாரம் கிடைக்கும். ரெண்டாவது கடைசி காலத்துல அவர் அந்த கட்சியை ஜெயிச்சாருன்னா அவர் தான் தலைமை பாமக எஸ்டாப்ளிஷ் ஆகும். இந்த சட்டமன்ற தேர்தல் முடிவு எதை தீர்த்து வைக்கும்னா கோர்ட்டு கேஸ், எலெக்ஷன் கமிஷன் அதெல்லாம் வேற. மக்கள் யார் பக்கம் இருக்காங்க பாமகன்றதை தீர்த்து வச்சிரும். கண்டிப்பா. அப்ப அதுக்கு உதவக்கூடியது தாவேகா கூட இருந்தா. ஏன்னா வட தமிழ்நாட்டுல திமுகவுல ஒன்றும் ஸ்ட்ராங்கு கிடையாதுங்க. திமுகவுக்கு பாமகவால் பயன் உண்டு வட தமிழ்நாட்டுல. நான் சொல்றது புரியுதுங்களா? அப்ப இவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கணும்னா தாவேகாவோட போறதுதான் என்ன கேட்டா பெஸ்ட் ஆப்ஷன் ஃபார் ராமதாஸ். கண்டிப்பா. சார் விஜய் அவர்களுக்கு இது எவ்வளவு பெரிய சப்போர்ட்டா இருக்கும்? தாவேகாவுக்கு இப்ப ராமதாஸ் அவர்கள் வந்தா அவரோட வாக்கு வங்கி எந்த அளவு உயரும், இப்ப மக்கள்கிட்ட எந்த அளவுக்கு ஒரு நேம் கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? ஏங்க ஒரு 3% வரட்டுமாங்க. ஓகே, அது ஏற்கனவே அவர் அதிகமான அளவு ஆதரவு வச்சிருக்காருங்க. ஆடிங் தானே இது, அவருக்கு லாபம் தானேங்க இது. தனியாவே போறதை விட 2 பேர் 3 பேர் துணையாளா வந்தா அது நல்லது தானே. அதுக்காக அவருக்கு சக்தி இல்ல, அவருக்கு யாராவது கூட்டணி ஜெயிக்க முடியும்லாம் நான் சொல்ல. யாராவது சப்போர்ட் வந்தா கூடுதல் பலம் கூடுது, ஆள் கூடுது. அதனால எனக்கு என்னவோ விஜயும் அக்செப்ட் பண்ணுவாருன்னு தான் நான் நினைக்கிறேன். அன்லைக் அன்புமணிக்கு இருக்கிற அந்த ஸ்டிக்மா, அந்த ஊழல் புகார் ஆட்சியில இருந்தது பாஜகவோட, அதெல்லாம் இவர்கிட்ட இல்ல. இவரும் கூட்டணியில இருந்திருக்காரு தவிர்க்க முடியாம. பட் ஆனா யார் அப்படி பார்த்தா கூட்டணியில பாஜகவோட இல்லாத ஆள் இருக்காங்க? எல்லாருமே தான் இருந்திருக்கு தமிழ்நாட்டுல. காங்கிரஸை தவிர எல்லாரும் இருக்காங்க. அதனாலதான் விஜய் காங்கிரஸ் வேணும்னு நினைக்கிறாரு. ஓகே சார். அதே மாதிரி இன்னொரு மிக முக்கியமான கேள்வி, பாமக கட்சி ஒன்னா இருந்தாவே 5%, 6% ஹையஸ்ட் வந்திருக்காங்க. இப்ப 2ஆ பிரிஞ்சிருக்காங்கன்றப்ப அவங்களோட கட்சியோட ஃபியூச்சர் என்ன ஆகுது? இல்ல 2ஆ பிரிஞ்சுக்கின்னு அரித்மெட்டிக் இல்லைங்க. ஓகே, எந்த அணிக்கு மக்கள் ஆதரவு விரும்புறாங்க அப்படின் போது ரைட் டிசிஷனை ராமதாஸ் எடுத்தாருன்னா நிச்சயமாக பெரும்பகுதி வன்னியர் வாக்குகளை அவர் பக்கம் கொண்டு வந்துடலாம். இது அப்படியே 2.5 பிரியம் இல்ல 3-1 அப்படிலாம் கிடையாதுங்க. கொடுத்தா தமிழ்நாட்டு மக்கள், நான் அடிக்கடி சொல்லுவேன், கூரையை பிச்சுட்டு கொட்டுவாங்க, இல்லைன்னா கோவணத்தை உருவிட்டு துரத்துவாங்க. எல்லாம் எக்ஸ்ட்ரீம் வெதர் தான். அது போல ராமதாஸ் சரியான அணியில சேர்ந்து சரியான டாக்டிக்ஸ் பிளே பண்ணாருன்னா அவர் மொத்த வாக்குகள், பாமகவுடைய ட்ரெடிஷனல் வாக்குகள் மொத்தையும் அள்ளிட்டு போற வாய்ப்பு இருக்கு. இந்த ஒரிஜினல் பாமக எது, அது யார் கையில் இருக்குதுன்றதுக்கு தீர்ப்பு வாக்காளர்கள் மூலமா சொல்ற வாய்ப்பும் இருக்கு. ஒரு நல்ல கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. பட் அவர் என்ன முடிவு பண்ணுவாருன்னு நம்ம அன்பிரிடிக்டபிள். இப்போ 50-50 தான் என்னால சொல்ல முடியும். சார், இப்ப ராமதாஸ் அவர்கள் விஜய் அவர்கள்ட்ட போறதுனால அதிமுக கூட்டணிக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்க போகுது? ஏன்னா அவங்க அலையன்ஸ் எப்படி பாக்குறீங்க? ஃபர்ஸ்ட் அதிமுக அலையன்ஸ் எப்படி பாக்குறீங்க? அதிமுக அலையன்ஸ் ஏற்கனவே இட் இஸ் இன் டால்ட்ரம்ஸ் தாங்க, பிரச்சனையில தாங்க இருக்கு. அது ஒன்றும் டேக் ஆஃபே ஆகல. நேத்து கூட பாருங்க, அமித்ஷா புதுக்கோட்டையில இருந்தாரு, இவர் திருச்சியில இருந்தாருன்னு நினைக்கல, பக்கத்துல எங்க ஒரு 100-150 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் எடப்பாடி இருந்திருக்காரு. அமித்ஷா ஒரு தேசிய கட்சியினுடைய தலைவர், அவரை நினைச்சா போய் பார்த்து இருக்கலாம். ஆனா அதுக்கு பதிலா அவர் எஸ்பி வேலுமணியை அனுப்பிச்சார். புரியுதுங்களா? அமித்ஷாவை போய் இவர் போய் பார்க்கல. அமித்ஷாவுக்கு அதுல கொஞ்சம் மன கஷ்டம் ஏற்பட்டிருக்கு. பாஜகவினர் சொல்றது அவர் தன்னை இன்சல்ட் பண்ணிட்டாரு, தன்னை பார்க்கல அப்படின்ட்டு. பார்க்காது மட்டும் இல்ல, தன்னை பார்க்கறதுக்காக வேலுமணின்ற அவருடைய நம்பர் 2 அனுப்பிச்சுது. அதனாலதான் டெல்லிக்கு போன உடனே உடனடியாக அவசரமா வாங்கன்னு இங்கேயே பார்த்து இருக்கலாம் புதுக்கோட்டையில. இப்படிதான் இருக்கு இவங்க அலையன்ஸ். அவர் பாட்டுன்னு சொல்லிட்டு இருக்காரு தேசிய ஜனநாயக முன்னணி ஆட்சி அமையம்ன்றாரு. ஆனா ஒவ்வொரு முறையும் எடப்பாடி அதிமுக தனிப்பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கும்ன்றாரு. சோ ஒரு கிளாரிட்டி இல்ல. இப்போ கூட்டணியிலே ஒரு இணக்கம் இருப்பதா எனக்கு தெரியல. இல்லைன்னா 200 கிலோமீட்டர்ல தலைவர் பார்க்காம டிராவல் பண்ணி டெல்லியில போய் ராத்திரி 10:30 மணி 11 மணிக்கு பார்த்து பேசுறாங்கன்னா சம்திங் நாட் ஜெல்டு.
அந்த கூட்டணி வந்து ஒருங்கிணையல. அதுக்குள்ள வந்து ஒரு மியூச்சுவல் சந்தேகங்கள், இவங்க செட் ஆவாங்களா, இவங்க கேட்குற எண்ணிக்கை கொடுக்கலன்னா எப்படி, கொடுத்தா நம்ம நிலைமை என்ன, இப்போ இவங்க சொல்றபடியெல்லாம் நம்ம நடந்தோம்னா நம்ம கட்சியும் நம்ம கையில் இருக்குமா? ஏன்னா பாஜகவுக்கு என்ன வரலாறுன்னா, அலையன்ஸ் சேர எல்லா கட்சியும் 4ஆ உடைச்சி 5ஆ உடைச்சி இது வந்து மங்கி பிஸ்னஸ் மாதிரி பஞ்சாயத்து பண்ணி ஆட்சிக்கு வந்துடும். மகாராஷ்டிரா உதாரணம், இப்படி பல மாநிலங்களை சொல்லலாம், ஒடிசா சொல்லலாம். அதனால இவருக்கு என்னன்னா இப்பவே தேர்தலுக்கு பிந்தைய நிலைமையை கணக்கு போடுறாரு எடப்பாடி. ஆட்சி கிடைக்கலன்னா கூட பரவாயில்ல, எதிர்கட்சி தலைவர் கிடைச்சா நல்லது, அதுவும் கிடைக்கலனாலும் அதிமுக பொதுச் செயலாளர் பதவி நம்ம கிட்ட இருக்கணும் கட்சின்னு நினைக்கிறாரு. அப்போ ஓ பன்னீர்செல்வத்தையும் சசிகலாவெல்லாம் உள்ள விட்டா இன்னொரு தோல்விக்கு பிறகு கட்சியில எப்படியும் கரைச்சல் ஜாஸ்தியாகும், கதறல் சத்தம் அதிகம் கேட்கும். அப்ப தலைமை மாறணும், உங்களால ஜெயிக்க முடியலன்ற பிரச்சனை வரும்போது கண்டிப்பா அவர் தலைமைக்கு பெரிய டேஞ்சர் வரும். ஆகவே இப்பவே அவரை ஃபியூச்சரை பார்க்குறாரு எடப்பாடி. ஏதோ 2026 சட்டமன்ற தேர்தலை மட்டும் பார்க்கல, அவரு 26க்கு அப்பால் பியாண்ட் 2026 ஏடிஎம்கே வந்து தன் கையில் இருக்கணும், அதுக்கு பொறுப்பு தான் தான் இருக்கணும்னு நினைக்கிறார். அதனாலதான் ஈவன் டிடிவி தினகரனை கூட இன்னும் கூட்டணியில நான் சேர்த்துக்கிறேன்னு ஓப்பனா சொல்லாம ஏசியத்துக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது அப்படி இப்படின்ட்டு நழுவுறாரு. ஆனா ஓபிஎஸ் சசிகலாவை அதிமுகவில் சேர்த்துக்கிற பேச்சுக்கே இடம் இல்லை, நாங்க சொல்லியாச்சுன்றாரு. இதை எப்போ சொல்றாருன்னா, நள்ளிரவில் சந்தித்து டெல்லியில அமித்ஷா கிட்ட பேசிட்டு வந்த பிறகு இவர் சொல்றாரு. அதனால அந்த கூட்டணி துவக்கத்துல ஸ்டார்டிங் ட்ரபிள்ல இருக்குங்க. இது வந்து எப்படி போய் சேரும், ஊர் போய் சேருமான்னு தெரியாது. ரெண்டாவது தாவேகா வந்து அதிமுகவினுடைய இடத்த பிடிச்சிட்டு இருக்குது. அது எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா 2வது இடத்தை நோக்கி போயிட்டே இருக்கு. ஆல்ரெடி பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸ் லாஸ்ட் த போயிட்டாங்க பேட்டில் அச்சா. அதனால வந்துங்க எனக்கு என்னவோ அதிமுக கூட்டணிக்கு படுதோல்வியை தோல்வியாக்க முயற்சி பண்ணலாம் அவங்க. அதான் பண்ண முடியும். அதுதான் அவங்க இப்போ பண்ணாங்கன்னா, தங்களுக்குள்ள பிரச்சனையெல்லாம் சரி பண்ணிக்கிட்டாங்கன்னா மேபி தே குட் அவாய்டு ரொம்ப தலைமுடிவு ஏற்படக்கூடிய படுதோல்வியிலிருந்து ஒரு தோல்வி. பரவாயில்லையா, 5000 ஓட்டுல தான் ஏன் தோத்தாங்க, அந்த மாதிரி 50 தொகுதியில சும்மா கொஞ்சம் ஓட்டுல தான் ஏன் தோத்துருக்காங்க, அந்த மாதிரி பேசலாம். மற்றபடி இந்த கூட்டணி ஆட்சிக்கு வருவது, ஆட்சிக்கு பிடிப்பதெல்லாம் கற்பனையில நடக்கலாம், நிஜத்தில் நடக்காது. ஃபண்டை வந்து விஜய் ரொம்ப நாளைக்கு முன்னாலே சொன்ன மாதிரி a fight between DMK and TVK தாங்க. இவங்க 2 பேருக்கு இடையே தான் சட்டமன்ற தேர்தல் ஃபைனல் கால் இருக்க போகுது. இவ்வளோ நேரம் கொடுத்து பேட்டிக்கு நன்றி சார். இதே மாதிரி இன்னொரு நேரம் சார். நன்றி சார்.